ஆர்ட்டே இல்லை எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வரப்போதெல்லாம் ஃபிலிம் காட்ட முடியாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கனால புதிய முயற்சிகள் தோல்விக்கு பிறகு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கின்றது. படாத பாடு இந்த ஒரு 6 மாதம் காலமாக ரொம்ப கஷ்டம். குரு வந்து கடகத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதம் இந்த மிதுன ராசிக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. ஏன்னா 2ல் குரு. பெரிய லெவலுக்கு தொழிலை சாதனை செய்யக்கூடிய ராசிகளில் மிதுனம் வர்றது ஆச்சரியமாக இருக்கும். அடுத்தபடியாக புதனோட ராசியான மிதுனத்தை பற்றி சொல்லுங்கள். மிதுனம் ஜென்மத்தில் இப்போ குரு ஒரு 6 மாதம், அதனால் இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோகம் மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ராகவேந்திர கும்பிடணும். இடது பக்க தேக ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஆர்ட்டே இல்லை எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வரப்போதெல்லாம் ஃபிலிம் காட்ட முடியாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 6 மாதத்துக்கு அப்புறமா வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மிதனத்துக்கு முதல்ல பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், கல்யாண அமைப்பு ஏற்றம், கணவன் மனைவி சண்டை இருந்தாலும் சந்தோஷமாயிடுவாங்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக தொழிலில் கவலையே பட வேண்டாம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலேருந்து சித்திரை ஆரம்பித்ததுலேருந்து மிதனத்துக்கு தொழில் அமைப்பு நல்லா வரும். ஒரு லெவலுக்கு வருவாங்க, சாதாரணமாக இருப்பாங்க. பெரிய லெவலுக்கு தொழிலை சாதனை செய்யக்கூடிய ராசிகளில் மிதனம் வர்றது ஆச்சரியமாக இருக்கும். அதே போல் பழைய கடன்கள் பைசல் செய்வது, எதிரிகளுடைய பிரச்சனைகள் தீர்வது, கொடுக்கல் வாங்கல் கஷ்டங்கள் தீர்வது. அதே போல் ஜூன் மாதத்துக்கு பிறகு காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தபடியாக மிதுனம், அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். மிதன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு பலன்களை சொல்ல போகிறேன். பொதுவாக மிதனம் அப்படின்னா இரட்டையர்கள் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக இந்த மிதன ராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்தையும் தனிச்சு பண்ணக்கூடாது, சேர்ந்து பண்ணணும். ஏன்னா அந்த ராசியினுடைய உருவமே இரட்டையர்கள். அப்படிப்பட்ட இந்த ராசி படாத பாடு இந்த ஒரு 6 மாதம் காலமாக ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அந்த ஜென்மத்தில் இருக்கிற குரு அவருக்கு கவலைகளை கொடுத்துருக்கிறது, விரைய செலவுகளை கொடுத்துருக்கிறது, தொழிலில் நஷ்டங்களை எல்லாம் கொடுத்துருக்குது. எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகிருக்கிறது. ஏதோ ஒரு கஷ்டம் அவர்களை இந்த 6 மாதம் மிக நெருக்கி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுபட முடியுமா அப்படின்னா நிச்சயம் விடுபட முடியும். ஏன்னா இந்த குரு பயிற்சி, ஜூன் மாதத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி இவங்களுடைய எல்லா கஷ்டத்தையுமே நிவர்த்தி பண்ணிடும். என்ன ஒரு சர்ப்ரைஸான விஷயம்னா, இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது இந்த ராசியை சுக்கிரன் பார்ப்பது, செவ்வாய் பார்ப்பது, புதன் பார்ப்பது போன்ற, சூரியன் பார்ப்பது போன்ற நல்ல கிரகங்கள்லாம் அந்த ஆண்டு பிறக்கும் பொழுது இந்த ராசியை பார்த்துருக்குது. இது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எல்லாம் படிப்படியாக விறகும். கவலைப்படாதீங்க. அதனால் நீங்கள் இந்த மிதன ராசி அப்படின்னா பெருமாள் தான். லட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், குபேர வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுடைய பிரச்சனைகளாம் நீங்கள் வளமாக மாறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அடுத்ததான் மிதுன ராசி. மிதுன ராசிக்கு குரு பகவான் ஜென்மத்தில் இருக்குது. ஜூலை வரைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஜென்ம குரு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கொழுப்பு சார்ந்த தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதனால நம்ம ஹார்ட்டை செக் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் கொலஸ்ட்ரால் பொருட்களை தவிர்த்துக்கிறது நல்லது. டயத்துக்கு சாப்பிட்டு அவங்க டேப்லெட் அதாவது இவங்க பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்கள் புதுவிதமான உணவு பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்க கூடாது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மருந்து மாத்திரைகள், ஏன்னா சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரி அப்படின்னா புதுவிதமான மெடிசனை இவங்க எடுத்துக்க வேண்டாம். இப்போ என்ன செய்துட்டு இருக்காங்களோ அதையே கண்டினியூ பண்ணட்டும். ஜூன் மாதத்திற்கு அப்புறமா புதுவித முயற்சிகளை இவங்க எடுத்துக்கலாம். குரு கடகத்துக்கு வரக்கூடிய காலகட்டம் ஜூன் மாதம் இந்த மிதுன ராசிக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. ஏன்னா 2ல் குரு. அப்போ பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் இல்லை அப்படின்னா குழந்தைகள் பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவருடைய மிதுன ராசிக்கு 6ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அப்போ எதிரிகளிலிருந்து இவருக்கு ஒரு ரிலீவ் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. அதே போல் 8ஆம் இடத்தையும் குரு கடகத்துல இருந்து மிதுன ராசிக்கு பார்க்கறதுனால வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளை சுலுவாக தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லை, 9ஆம் பார்வையாக குரு அதாவது மிதுனத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதுவித வேலைகள், புதுவித தொழில்கள் தொடங்கிறதுக்கான ஒரு காலகட்டம் ஜூன் மாதத்திற்கு மேலே இவர்களுக்கு அமைய போகிறது. மொத்தத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2026 மிதுன ராசிக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக அமைய போகிறது. அடுத்தபடியாக மிதுனம்,
அவங்களுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். மிதுன ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில தான் குரு பகவான் இருக்கிறார். பொதுவாக இந்த மிதுன ராசியில பொறுத்த வரைக்கும் எந்த கிரகமும் உச்சம் பெறதில்லை. ஆட்சி பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். என்றைக்குமே கலைநயம் அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கார். இதனால தொழில் மாற்றம், இடமாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கொஞ்சம் தாமதமானாலும் நல்ல அமைப்பாற்றல் இந்த நேரத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்கனால புதிய முயற்சிகள் தோல்விக்கு பிறகு வெற்றிகள் காத்து கொண்டு இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால நல்லது செஞ்சு கெட்ட பேர் பிரச்சனைகளை இந்த நேரத்தில் உருவாகும் உங்களுக்கு. அதுக்குன்னு நல்லதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படிலாம் சொல்ல கிடையாது. சிறப்பாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்றால் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்க. நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கின்றது.